சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்த கொடூர சம்பவத்திற்கு இப்போ நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. 2020 நடந்த இந்த சம்பவம் எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ், அவருடைய மகன் பின்னிக்ஸ் இருவரையும் காவல்துறையினர் கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி அழைத்து போய் கடுமையாக தாக்கினாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 21 சிறையில் அடைக்கப்பட்ட இந்த இருவரும் ஜூன் 22, 23 தேதிகளில் உயிரிழந்தது பெரிய சர்ச்சையை கிளப்பியது. இந்த வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்டதால நீதிமன்றமே தானாக எடுத்துக்கிட்டு விசாரிக்க சொன்னது. பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட பல போலீஸ்காரர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மொத்தம் 10 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் பால்துரை என்பவர் கொரோனா காரணமாக இருந்தார். இந்த வழக்கு 6 வருடங்களாக நடந்தது. இறுதியாக தீர்ப்பு வந்திருக்கிறது. மதுரை நீதிமன்றம் இந்த வழக்கை அரிதினும் அரிதான வழக்கு என்று கூறி குற்றவாளிகள் எல்லோரும் மிகவும் கொடூரமான செயல் செய்திருக்கிறாங்கன்னு தெரிவித்தது. மக்களை காப்பாற்ற வேண்டிய போலீஸ்தான் இப்படி செய்திருக்கிறது, இது மனித கண்ணியத்திற்கு எதிரானது என்று நீதிபதி கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். மேலும் இவர்களை மன்னிக்க முடியாது, ஆயுள் தண்டனை போதாதுன்னு சொல்லி கடுமையான தீர்ப்பு வழங்கினார். அதன்படி இந்த வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு பல ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொத்தமாக சுமார் 1,20,00,000 ரூபாய் அபராதம் விதித்து அந்த தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு ஜெயராஜ் பின்னிக்ஸ் குடும்பத்திற்கு ஒரு அளவிற்கு நீதி கிடைத்ததாக பார்க்கப்படுகிறது.